அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் நற்செய்திகளை உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த குர்ஆனுடைய ஒரு வசனத்தினுடைய சிறப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆயத்தை நம்பிக்கையோட 41 தடவை ஓதி முடிச்சிங்க அப்படின்னா அதிர்ஷ்ட நேரத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எப்படிப்பட்ட சோதனையில் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியேற முடியும். அல்லாஹ்வினுடைய உதவி உடனடியாக வரும், நிறுத்தப்படாமல் வரும். எனவே எந்த ஒரு அவசர தேவையாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த அமலை நீங்கள் முறைப்படி செஞ்சு முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல கேளுங்க. ஏன்னா நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவை இருக்குது. அந்த தேவைகளை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் சில பேருக்கு தீவிரமான தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை நிறைவேற்ற என்ன பண்ணுறதுன்னு தேடிக்கிட்டு இருப்போம். இன்னும் நிறைய மனிதர்களை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனால் இது எதுலேயுமே நமக்கு உண்மையான தீர்வு கிடைக்காது. நம்மளை படைச்ச ரப்புக்கிட்ட மட்டும்தான் அதற்கான முழுமையான தீர்வு கிடைக்கும். அல்லாஹ் தாலா திருக்குரான்ல நம் அனைவருடைய அனைத்து தேடல்களுக்குமே தீர்வு கொடுத்துருக்குறான். ஒரு சிறந்த ஆயத்தை நமக்கு கொடுத்துருக்குறான். அந்த ஆயத்தை நம்ம பற்றி பிடித்து கொண்டாலே போதும். எப்படிப்பட்ட உயரத்தை நாம் அடைந்து கொள்ளணும்னு நினைச்சாலும் கட்டாயம் நம்ம அடைந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது, மறுமையிலும் நம்ம உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு ஆயத்து இருக்கு. அந்த ஆயத்து எல்லா தேவைகளுக்கும் போதுமானது. இந்த ஆயத்தை நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா பெரிய சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். பெரிய அதிர்ஷ்டத்தை அல்லாஹ் கொடுப்பான். பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்கும். பெரிய நியாமத், பெரிய பரக்கத் எல்லாமே பெருசு பெருசாக கிடைக்கும். ஏன்னா இந்த ஆயத்தினுடைய சக்தி அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிதானது. அப்படிப்பட்ட அந்த ஆயத்து என்ன, எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க. 3 தடவை தருத இப்ராஹிம் சலவாத்தை ஓதிடுங்க. 3 தடவை இஸ்திக்ஃபார் சொல்லிடுங்க. அதற்கு பிறகு சூரா ஃபாத்திஹா இருக்கு இல்லையா, சூரா ஃபாத்திஹாவை முழுவதுமாக 3 தடவை ஓதி முடிக்கணும். அதற்கு பிறகு இந்த ஒரு வசனத்தை 41 முறை ஓதி முடிங்க. அது என்ன வசனம் அப்படின்னா, சூரா ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இந்த வார்த்தையை 41 தடவை சொல்லுங்க. எப்படிப்பட்ட பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் உங்ககிட்ட அதை கொண்டு வந்து சேர்ப்பான். பெரிய சந்தோஷத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஏன்னா இது அப்படிப்பட்ட வார்த்தை. ஏன்னா அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்குறான். யார் சூரா ஃபாத்திஹாவை ஓதுறீங்களோ ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு வாக்குறுதின்னு அல்லாஹ் கொடுக்குறான். என்னுடைய அடியான் என்கிட்ட கேட்டது எல்லாம் தருவேன்னு சொல்கிறான். அதுவும் இது எப்படிப்பட்ட வார்த்தை, உன்னையே நாங்கள் வணங்குறோம், உன்கிட்ட மட்டும்தான் உதவி கேட்போன்னு நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இதை யார் சொல்லி அழைத்தாலும் அல்லாஹ்வினுடைய உதவி அவங்களுடைய வீட்டு கதவை தட்டியே தீரும். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்தே தீரும். இந்த ஒரு அமல்ல யாருக்கும் ஏமாற்றம் என்பது கிடையாது. அதனால் நம்பிக்கையோடு ஓதுங்க. நீங்கள் அவசர தேவையில் இருந்தாலும் சரி, அல்லது நாள்பட்ட ஒரு தேவை நடக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஒரு அமல் போதுமானது. இது எல்லா தேவைகளுக்கும் பொருத்தம். ஏன்னா உதவி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்களில் தேவைப்படும். சிலருக்கு பண உதவி தேவைப்படும், சிலருக்கு ஆரோக்கியத்தில் உதவி தேவைப்படும், சிலருக்கு ஆறுதலில் உதவி தேவைப்படும், சிலருக்கு அன்புல தேவைப்படும், சிலருக்கு வசதி வாய்ப்புகளில் தேவைப்படும். இப்படி உதவி அப்படிங்கிறது மாறுபட்டு இருக்கும். அந்த அனைத்திலுமே உங்களுக்கு உதவி கிடைக்கணும் அப்படின்னா இந்த வசனத்தை ஓதி முடிங்க. 41 முறை ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகும் நீங்கள் 3 தடவை தருத இப்ராஹிம் சலாவத்தை ஓதிட்டு உங்களுடைய துஆவை மறக்காம கேளுங்க. நம்ம எந்த அளவு வலுப்படுத்தி கேட்குறோமோ அந்த அளவு விரைவாக அந்த உதவி நம்ம கிட்ட வந்து சேரும். கண்டிப்பாக இந்த அமல் பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல். இதை ஓதி நிறைய நபர்கள் பலனடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பலனடைவீங்க. ஓதுங்க. ஓதிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அதை பார்த்து மற்றவங்களும் அதன்படி அமல் செஞ்சு அதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ளட்டும். மேலும் இந்த ஒரு அமல் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த அமலை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்க ஓதி பலனடைஞ்சாங்கன்னா அதனுடைய நன்மை கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும். மேலும் இது போல் உங்களுக்கு ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு சிறந்த வஜீஃபா குர்ஆன் வழிமுறையில் வேணும்.
அல்லாஹினுடைய திருநாமங்கள் வழிமுறையில் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் இருக்குது. இந்த கிதாப் வேணும்னாலும் ஆர்டர் போட்டுக்கோங்க. மேலும் கூந்தல் வளர்ச்சி தைலம் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய பாரம்பரியமான மூலிகை நம்மக்கிட்ட இருக்குது. இதுவும் உங்களுக்கு வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். மேலும் நம்மக்கிட்ட மூலிகை சீயக்காத்தூள் இருக்குது. இது வந்து நீங்கள் ஹேர் மாஸ்காவும் போடலாம், ஹேர் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் நம்மக்கிட்ட மில்லட் ஹெல்த் மிக்ஸ் இருக்குது. மேலும் உடனடியாக என்னுடைய முகம் பளிச்சுன்னு ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் இருக்குது. இது முற்றிலும் ரோஜா பூவை மையப்படுத்தி செய்யப்பட்ட ஒரு ஃபேஸ் பேக். கண்டிப்பாக குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம். மேலும் நாள்பட்ட கருமையை நீக்கணும், உடம்பில் இருக்கக்கூடிய அலர்ஜி, இன்னும் ரேஷஸ், முகப்பருக்கள், படுக்கள் இதெல்லாமே ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட மூலிகை நலங்கு மாவு இருக்குது. இந்த பொருளெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.